بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற பாடத்தை பார்த்து வருகிறோம். அதில் இப்னு ஸலாஹ் அவர்களுடைய முக்கியமான குறிப்புகள் என்ற தலைப்பில் 2வதாக சொல்லக்கூடிய குறிப்பை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அது புரிய வேண்டுமானால் இந்த ஹதீஸுடைய நூல்கள் என்னென்ன வகையிலெல்லாம் இருந்தன என்பதை நம்ம அறிந்திருக்கணும். அதை அறிந்த அந்த அறிவோடு இந்த பாராவை பார்த்தா தான் விளங்கும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக அர்த்தம் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் அந்த 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 இடத்துல நிப்பாட்டி விட்டு எப்படியெல்லாம் ஹதீஸுகளுடைய வகை இருந்துச்சு, சனதை காட்டுறதுன்னு சொன்னால் எப்படியெல்லாம் இருந்துச்சு, முதல் 500 ஆண்டுகளில் எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிந்தி வந்த ஆளுக்கு தொகுத்த நூல்களில் எப்படி இருந்துச்சு என்பதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டியிருந்தோம். அது மாதிரி இன்னும் பல உதாரணங்களை பல வகையை நீங்கள் பார்த்து மனசில் வைத்து கொண்ட பிறகு தான் இந்த பாராவுக்கு வரணும். அந்த இப்னு ஸலாஹுடைய அந்த 2வது செய்தி சொல்கிறார்ல, 2வது குறிப்புங்கிறார்ல, அதை விளங்குறதுக்கு இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தா தான் விளங்கும். அது மாதிரி ஒரு ஹதீஸை பாருங்கள். இது உம்முண்டு புகாரி இமாமுக்கு ஷாஃபி இமாமுக்கு ஒரு கிதாப் இருக்குது. உம்முங்கிற கிதாபை அவர் எழுதலை. அவருடைய மாணவர் ரபீ இப்னு சுலைமான் என்பவர் அவர் சொல்ல சொல்ல எழுதுனது. உம்மு கித்தாப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா எதையுமே என்ன செய்வார்னா, அந்த ரபி என்பவர் தான் எனக்கு ஷாஃபி சொன்னார், எனக்கு ஷாஃபி சொன்னார்னு அறிவிப்பார். ஆனால் ஷாஃபி கித்தாப்புன்னு மக்கள்கிட்ட ஒரு பிரபலம், ஷாஃபி இமாமுடைய நூல் என்றதுக்கு பேர். உண்மையில் ஷாஃபி இமாமு சொன்னது எழுதினவர் அவருடைய மாணவர். அந்த மாணவர் எப்படி எழுதுவார்னா, ஷாஃபி சொன்னார் ஷாஃபி சொன்னார்னு போட்டு அந்த செய்திகள்லாம் தொகுத்துருக்கிறாரு. அந்த கித்தாபுக்கு பேர் அல் உம்மு அப்படிங்கிற கித்தாப். அந்த உம்முங்கிற கித்தாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை லெஃப்ட்டில் போட்டிருக்கிறேன். அதில் உள்ள சனது என்னென்னு கேட்டால், ஒரு ஹதீஸு குறிப்பிடுறாரு, இவ்வளோவும் பிளாங்காக இருக்குது. என்ன குறிப்பிட்றாருன்னு கேட்டால், அஹ்பரனா, இந்த அறிவிப்பாளர் அப்படி பச்சிக்கிறங்க, அஹ்பரனா ரபீ இப்னு சுலைமான், ரபீ இப்னு சுலைமான் நமக்கு சொன்னார். இவர் தான் ஷாஃபியுடைய மாணவர். கால் அஹ்பரனா ஷாஃபி, ஷாஃபி நமக்கு சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறார். கால் அவர் சொல்கிறார் அஹ்பரனா மாலிக் இப்னு அனஸின், மாலிக் இமாம் நமக்கு சொன்னார்கள். மாலிக் இப்னு அனஸ்னா மாலிக் இமாம் அவர். அஹ்பரனா மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இப்னு அனஸ் அனஸ் இப்னு மாலிக் சஹாபி, மாலிக் இப்னு அனஸுங்கிறது இமாம். அப்போ அஹ்பரனா மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இப்னு அனஸ் நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்? நாஃபின், நாஃபி வழியாக சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா அனிபின் உமர், இப்னு ஒரு மொழியாக சொன்னார் இப்படின்னு போட்டுட்டு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வகையான திருமணத்தை தடுத்தாங்க. நஹா அனி ஷிகாரி, ஷிகார் என்கிற திருமணத்தை தடுத்தார்கள். ஷிகாருங்கிறதுடைய அர்த்தம் விளங்குமா உங்களுக்கு? எனக்கு விளங்காது. அதுக்கு விளக்கத்தை அவரே கொடுத்துட்றாரு. ஷிகார் என்று சொன்னால் அங்கு ஜப்பிஜர் ரஜுலு இப்னத்தஹு, ஒரு மனிதன் தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பான். ரஜுல, ஒரு மனிதனுக்கு ஒருத்தன் தன் மகளை ஒரு மூசாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்னா, அவன் என்ன செய்கிறதுன்னு கேட்டால், நான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், நீ என்ன செய்யணும்னு கேட்டால் உன் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அலா யுசபிஜஹுர் ரஜுலுல் ஆஹரு, அந்த மனுஷன் இப்ன தொகை அவன் மகளை இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதா என்ன செய்யும்னா, மகர 2க்கு சரியாக போச்சு. என் தங்கச்சியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன், உன் தங்கச்சி எனக்கு நீ கல்யாணம் பண்ணித்தான், மகர் வேணாம் அப்படின்னு ஆக்கிடுவாங்க. ஏன்னா மகருக்கு உரிமை யார்? பெண்ணு தான் உரிமை. இவங்க என்ன செய்வாங்க, ஆம்பளைகளுக்குள்ளேயே அந்த மகரை கொடுக்காமல் தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி இவன் தங்கச்சியுடைய மகரை இவன் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது ஒருத்தன் தன் சகோதரியை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். எந்த நிபந்தனை? ஏன் தங்கச்சியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன், ஓன் தங்கச்சிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, மகர் வேணாம், 2க்கு சரியாக போச்சுன்றாங்க. இப்படிங்கிற ஒரு கல்யாணம் ரசூல்லா காலத்தில் இருந்திருக்கு. அதை ரசூல்லா தடுத்துட்டாங்க, ஹராமாக்கிட்டாங்க. எதனாலன்னு கேட்டால், லைச பைனஹுமா சதாக்கு, 2 பேருக்கு மத்தியில் சதாக்கு இல்லை. சதாக்குன்னா மகர், மகர் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுங்கிற ஒரு முறை இருந்துச்சு. ஆனால் கேட்டால் மகர் கொடுத்த மாதிரி தெரியும், அதுக்கு எதுக்கு கணக்கை கழிச்சு விட்றது. இதை ரசூல்லா தடுக்கிறாங்க. எதனாலன்னு கேட்டால், அந்த மகர் பெண்களுடைய உரிமை. நீ உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால், அந்த தங்கச்சிக்கு அவன்கிட்ட மகரை வாங்கி அந்த தங்கச்சி கையில் கொடு. அவன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தர்றான்னு சொன்னால் அவளுக்குரிய மகர் நீ அந்த தங்கச்சிட்ட கொடு, அவனுடைய தங்கச்சிட்ட கொடு. அந்த மகர் பெண்களுக்கு சொந்தமாக இருக்கும்போது அதை ஏமாற்றி ஆம்பளையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தினால இதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இந்த இதுக்குள்ளே டீப்பாக நம்ம போவானா, நமக்கு தேவை என்னென்னு கேட்டால், இந்த ஒரு ஹதீஸ்
குறைந்த அறிவிப்பாளர் வரிசையில் உம்முல வந்துடுது. அதாவது இப்னு உமர் சொன்னார், நாஃபி சொன்னார், மாலிக் இமாம் சொன்னார், அவருக்கு ஷாஃபி சொன்னார், 4 பேர் தான். அவருக்கு ரபி இப்னு சுலைமான் சொன்னார், 5 பேர் தான். 5 அறிவிப்பாளர்களில் என்ன போயிடுது, இந்த செய்தி நமக்கு கிடைச்சிருது. இது உம்முல இருக்கிறது. இதே உம்முல உள்ள செய்தியை வந்து இந்த 40 நான் சொன்ன 40 ஹதீஸ் எழுதினார்ல, அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு 2வது ஹதீஸை அதை கொண்டு வர்றார். 844 மரணித்த அந்த 40ங்கிறத வந்து எழுதினார் யாருன்னா அபூபக்கர், அஹ்மது இப்னு அபூபக்கர் என்பவர். இப்னு ரஸ்ஸாம்ன்ற ஒரு வழக்கத்தில் சொல்லுவாங்க. இப்னு ரஸ்ஸாம் என்பவர் எழுதினார். ஹதீஸ் தான், ஹதீஸ் எழுதின அதே ஆசிரியர், அதே நூல் தான், அதே 40 தான். அதில் வந்து 2வதாக ஒரு ஹதீஸை போடுறார். இந்த 2வது ஹதீஸ் எங்கே சொல்கிறாருன்னு கேட்டால் உம்முங்கிற கிதாப்லேருந்து சொல்கிறார். இவர் போடுகிற ஹதீஸ் வந்து இவர் கஷ்டப்பட்டு தேடி எடுத்த மாதிரி தெரியும். ஆனால் இது எங்கே ஆல்ரெடி இருக்கிறது, உம்முங்கிற கிதாப்பில் இருக்கிறது. ஆனால் என்ன கேள்வி வரும்னு கேட்டால், உம்முல இருக்குன்னு உனக்கு யார் சொன்னான்? உம்முண்ட அச்சடித்து பிரிண்ட் அவுட் பண்ணி எல்லோரும் கையில் லைப்ரரிலாம் வச்சுருக்காங்களா எல்லாரும்? இல்லை தானே. அப்போ இவர் என்ன செய்யணும்னு கேட்டால், உம்மு கிதாபுக்கு சனது சொல்லணும். இவர் என்ன செய்யணும், இந்த 2வது ஹதீஸை போடும் பொழுது இவர் 860 உள்ள ஒரு ஆள். இவர் வந்து ஷாஃபியுடைய உம்மை வந்து நேரடியாக கேட்டிருக்க முடியாது. அப்படின்னா ஷாஃபி இமாம் அந்த உம்முல சொன்னாங்கல்ல, ஷாஃபி இமாமுடைய உம்முல அந்த அறிவிப்பாளர் இருக்குதுல்ல, அது உம்முல தான் இருக்குது. அந்த ரபி இப்னு சுலைமான் தான் இதை சொன்னார் அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் சொல்வதாக இருந்தால் இவருக்கும் அந்த ரபி இப்னு சுலைமான் வரைக்கும் ஒரு பட்டியலே போடணும். போடுறார். என்ன போடுறாரு, வலது பக்கம் பாருங்கள். இதெல்லாம் என்ன செய்கிறாரு, இமாம் ஹத்தீப் அபு அப்துல்லா சொன்னார். அதுக்கப்புறம் நஜ்முத்தீன் அபு முகமது அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டால் ஷேகுல் இமாம். அந்த காலத்தில் அறிவிப்பாளர் சும்மா பேரை சொல்லிடுவாங்க. இவங்க பிந்தி வந்த ஆளுக்கு தானே பயங்கர பில்டப்லாம் கொடுத்து மௌலானா அல் ஹாஜின்னு போடுவோம்ல, அப்படிலாம் போட்டு அறிவிப்பாளருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அபு சயீது, சிஞ்சர் பின் அப்துல்லா சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அஹமது இப்னு இப்ராஹிம் சொன்னார். அதுக்கப்புறம் எந்த வருஷம் சொன்னார்லாம் சேர்த்துருவாங்க அறிவிப்பாளர் வரிசையில். அதுக்கப்புறம் அபுல் ஃபலாயில் தானியால்கிறவர் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அபூபக்கர் முகமது இப்னு மொயின் என்பவர் சொன்னார். அவருக்கு யார் சொன்னார்னு கேட்டால் அபு ஜுரா தாஹிர் இப்னு இமாம் என்பவர் சொன்னார். அவருக்கு யார் சொன்னார்னு கேட்டால் அபுல் ஹசன் மக்கி சொன்னார். அவருக்கு யார் சொன்னார்னு கேட்டால் அஹமது இப்னு ஹுசைன் சொன்னார். அவருக்கு யாருக்கு சொன்னார்னு கேட்டால் அபுல் அப்பாஸ் முகமது இப்னு யாக்கூமுல் அசபுல் இவர் சொன்னாராம். எப்படி சொன்னாராம், அஹ்பரன ரபி இப்னு சுலைமான். ரபி இப்னு சுலைமான் தான் ஷாஃபியுடைய மாணவர். அவர் எங்களுக்கு சொன்னார். அஹ்பரனல் இமாம் அபு அப்துல்லா முகமது இத்ரிஸ் ஷாஃபி அல் முத்தலிபி வம்சத்தைச் சேர்ந்த ஷாஃபி அவர்கள் இதை சொன்னார்கள். அவர் சொல்கிறார் அஹ்பரனா மாலிகுன், மாலிக் எங்களுக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார், நாஃபி வழியாக சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா அனிபின் உமர், அப்துல்லா இப்னு உமர். இதே ஹதீஸை வந்து இது ஏற்கனவே குறைந்த 4 அறிவிப்பாளர்களை கொண்டே ரசூலுல்லாஹ்ட்ட சேர்ந்துருச்சு. 4 பேரை தான் பார்க்கணும். 4 அறிவிப்பாளர் மத்தியில் இவர் கிடச்சி போச்சு. அந்த ஹதீஸை உம்முல இருக்குன்னு இவரால் அந்த காலத்தில் சொல்ல முடியாது. இந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம்ல உம்முல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம்ல. கிதாபுகளை மேற்கோள் காட்டும் போது யாராச்சும் கிதாபுக்கு சனதாக காட்டணும், யாரும் காட்டுறது கிடையாது, இருக்காது, சனது கிடையாது. அப்போ இப்போ வந்து இந்த உம்முல இருக்கிற இந்த ஒரு செய்தியை ஒருத்தர் எடுத்து எழுதுவதாக இருந்தால் அந்த உம்முல இருந்து தான் இருக்கிறது என்பதை அவருக்கு என்ன செய்யணும், அந்த உம்முடைய ஆசிரியர் இருக்கார்ல அவருடைய மாணவர் உறுதிப்படுத்தணும். அந்த மாணவர் அடுத்த மாணவருக்கு அதை சொல்லணும். இந்த கித்தாப்பையை வாசித்து காட்டி இதான்ப்பா உம்முங்கிற கித்தாப்பு, இந்த கித்தாப்பை தான் அந்த ஷாஃபி இமாம் சொன்னாங்கன்னு அவர் சொல்லணும். அவர் அடுத்த மாணவருக்கு அவர் எழுதுவார்ல, அவர் எழுதி வைத்து கொடுவார். முதல்ல அடுத்த மாணவர் இந்த கித்தாப்பை அப்படி நகல் எடுப்பார், எடுத்துக்கொண்டு அதை காட்டுவார். இதான் உம்முங்கிறது, இது எப்படி கிடைச்சுன்னு சொன்னால் எங்கள் உஸ்தாதுகிட்ட வச்சுருந்தார் பெருது, அதுலேருந்து எடுத்தேன், அவருடைய உஸ்தாதுகிட்ட வாங்கினாருன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் அந்த உம்முங்கிற கித்தாப்பை அவர் உட்காந்து எழுதி வைத்து கொள்வார். மாணவருக்கு கொடுப்பார், மாணவர் உட்காந்து எழுதி வைத்து கொள்வார். அவர் அடுத்த மாணவருக்கு எழுதி வச்சதை காட்டுவார். இந்த பாரு இந்த கித்தாப்பு இது எப்படி எனக்கு கிடைச்சி தெரியுமா, எங்கள் உஸ்தாது எழுதி வச்சுருந்தார், அவர் உஸ்தாது எழுதி கொடுத்தாரு, அவருக்கு உம் வரைக்கும் போயிடும். இப்படியே ஒவ்வொரு ஆளும் இந்த கித்தாப்புகளை எழுதி வைத்து பெருதி எடுத்து வைத்து கொண்டு மாணவருக்கு நடத்தும் போது இந்த கித்தாப்பு என்று இப்படி காட்டுவாங்க, காட்டி வாசிப்பாங்க. காட்டவும் செய்யலாம், வாசிச்சும் காட்டலாம். இந்த மாதிரி ஒரு கித்தாப்பு நமக்கு இருக்குதுன்னு சொல்லி அப்படிங்கும்போது என்ன செய்கிறாருன்னா இந்த ஹதீஸை வந்து உம்முல தான் எடுத்தேன் என்பதற்கு உம்முல எடுத்தேன்னு அவருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா உம்முங்கிறது பிரிண்டாக புக்காக சந்தையில் விற்கப்படலை.
அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த உம்முலேருந்து ஒரு ஹதீஸ் எடுத்து தேவைக்கு போட்டிருக்கிறார். இதை நம்ம இன்றைக்கி தொகுக்கிறா இருந்தால் உம்முலேருந்து எடுத்து போட்டு நம்பரை போட்டு விட்டு போயிடுவோம். நம்ம புகார்லேருந்து எடுத்து நம்பரை போட்டு விட்டு போயிடுவோம். இவருக்கு முடியல பாருங்கள். இவருக்கு அந்த உம்முல இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் இந்த உம்முங்கிற கிதாபு எப்படி அது உம்முல உள்ளதுன்னு எப்படி உறுதிப்படுத்தினார்னு கேட்டால் எங்கள் உஸ்தாத் ஒரு கிதாபை காட்டினார், இது உம்முன்னு சொன்னார். அவருக்கு அவருடைய உஸ்தாத் ஒரு கிதாபை காட்டினார், அதை உம்முன்னு சொன்னார். அவருக்கு அவருடைய உஸ்தாத் ஒரு கிதாபை காட்டி இதான் அல் உம்முங்கிற கிதாப்புண்டார். இப்படியே சொல்லி 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 அந்த ரபீ இப்னு சுலைமான் வரைக்கும் போயிடும். அதுக்கு பிந்தி உள்ள விஷயங்கள்லாம் ஷாஃபி இமாம் சொன்னதில் போயிடும். அதாவது ஷாஃபி இமாமுக்கு மாலிக் இமாமுக்கு நாஃபிக்கு வந்து இப்னு உமர், இந்த நாள் தான் இதுலேயும் வருது. இந்த 4 பேருக்குள்ளே ரசூல்லாட்ட அந்த ஹதீஸ் போய் சென்று அடைஞ்சிருக்கும் பொழுது மும்புட்டு சனது தேவையா? தேவையில்லை. ஆனால் அன்னைக்கு தேவையில்லைன்னு இப்போ உட்காந்து தேவையில்லைமோ. அன்னைக்கு இதை வந்து அவர் மக்கள்கிட்ட சொல்வதாக இருந்தால் இந்த டீட்டெயில் இல்லாமல் சொன்னால் நம்ப மாட்டாங்க. எப்படிப்பா நீ ஷாஃபிமா அவ்வளோ அந்த காலத்தில் உள்ள பெரிய அறிஞர் சொன்னதை நீ சொல்லுகிறாய், உனக்கு எப்படி இது கிடைச்சி சொல்லு. ஒரு உஸ்தாதை சொன்னோன்னே அவர் என்ன ஷாஃபியுடைய மாணவரான்னு கேட்பாங்க. இல்லை, அப்போ அவர் சொன்னாருவாங்க, அவர் மாணவரை இல்லை, அவர் யார்கிட்ட கேட்டாருன்ட்டு ஷாஃபி வரைக்கும் இழுத்துட்டு போயிடுவாங்க அதை சனதை. அப்போ ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மேலே இருந்து கீழே வரைக்கும் அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு வர்றாங்க. அதாவது ஷாஃபியுடைய மாணவர் வந்து அவர் ஒரு பெருதை எடுத்துக்கொள்வார். அவர்கிட்ட இருந்து மாணவர் வந்து அந்த அப்படியே என்கிட்ட கொடுங்க அந்த புக்கெண்டு வாங்கி அவர் உட்காந்து எழுதி என்ன செய்வார், அம்புட்டு ஹதீஸையும் அவர் தொகுத்து கையில் வச்சுக்கிடுவார். அவர் அடுத்த மாணவருக்கு நடத்தும்போது என்ன செய்வார், மாணவர்கிட்ட கொடுத்து எல்லோரும் இதை பெருதி எடுத்துக்கிறங்கம்பார். அதை எடுத்தவர் என்ன செய்வார், பெருதி உட்காந்து எடுத்துகிட்டு அவர் நாளைக்கு உஸ்தாதாகக்கூடிய நிலை வந்துச்சுன்னா அவர் மாணவருக்கு போய் என்ன செய்வார், இதான் உம்முங்கிற கிதாபு, இதை வந்து எங்கள் உஸ்தாது தான் எழுதி வச்சுருந்தார், அவருக்கு அவர் உஸ்தாதை எழுதி வச்சுருந்தார், அதுலேருந்து நான் காப்பி அடித்தேன், அவரோட அனுமதியோடு நான் வந்து எழுதினேன் இப்படின்னு சொல்லி அந்த உம்முங்கிற கிதாபுக்கு சனது சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணேன், நூல்களில் இப்படியான வகைகள் இருக்கிறது. இன்றைக்கி இந்த நூல்கள்லாம் தேவையில் கொளுத்திவிட்டால் கூட ஒரு நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டால் நமக்கு தான் நேரடியாக புகாரில் எடுக்க முடியுமே. இதை விட சிம்பிளாக, இதை விட எளிமையாக செய்யலாம். ஆனால் உழைச்சிருக்கிறாங்கல்ல, அதுக்காண்டி அதுக்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டு வைக்கிறாங்க. இந்த அர்பைன்லேருந்து போட்டு எதையும் எடுக்க தேவையில்லை. அர்பைனுங்கிற கிதாபத்துக்கு ஓரமாக வச்சுவிட்டு நம்ம அந்த ஹதீஸுடைய வாசகத்தை அடித்து எடுத்தோம்னா அது புகார்லேயே உம்முலையே அதிலே வந்துடும். அப்போ இது உம்முலை தான் எடுத்திருக்காரு. அப்போ உம்முலை எடுத்தாருங்கிற அவர் சொல்ல மாட்டார். ஆனால் என்ன இருக்குங்க, அந்த ரபீ இப்னு சுலைமான்லேருந்து சிவப்பு கலராக கொடுக்குறோம்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவும் இங்கே இருக்கும். அக்பர்னா ரபியூ சுலைமான், அக்பர்னா இமாம் அபுதுல்லா முகமது ஷாஃபி, அக்பர்னா மாலிக்கு நாஃபின் அப்துல்லா இப்னு உமர்னு சொல்லி இப்படி ஒரு போட்டிருக்காரு. அப்படி தான் அங்கேயும் போட்டிருக்கிறார். அப்போ இந்த ஒரு ஹதீஸை வந்து ஷிகாருங்கிற கல்யாணத்தை, இது வந்து புகாரில் கூட வருது ஹதீஸு, ஆனால் இவர் எடுத்த சனது இந்த ஹதீஸை எடுத்திருக்காரு. இந்த அறிவிப்பாளெலாம் போட்டிருக்கிறத பார்த்தோம்னு சொன்னால், இந்த மத்தனை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஷிகாரை தடுத்தார்கள்னு சொன்னால் இன்னும் எக்கச்சக்கமான நூல்களில் வருகிறது. ஆனால் இவர் எதுக்கு சனது காட்டுறாருன்னா உம்முக்கு சனது காட்டுறாரு. இவர் எதுக்கு சனது காட்டுறாரு, இவர் உம்முலேருந்து அந்த ஹதீஸை எடுத்திருக்கிறார். இந்த ஹதீஸை எடுக்கிறாருன்னா அவர் புகார்லேருந்து கூட எடுக்கலாம், வேறு பெரிய பெரிய நூல்கள்லாம் எடுக்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னா இதை வந்து அங்கே எடுத்திருக்கிறார். எடுத்து அதுக்கு உள்ள சனதை என்ன செய்கிறாரு, அவர் காட்டுறாரு. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த சனதுகளுடைய நிலைமை என்ன, இந்த அர்பைன்கிறவர் வந்து இந்த ஷிகாருங்கிற நிக்காக சம்பந்தமாக அந்த ஹதீஸை திரட்டினார்ல, ஷாஃபி தானே திரட்டுறாரு. அந்த ஷாஃபி வரைக்கும் அந்த அவருடைய சனதுகளை வந்து இவர் ஆய்வு செய்வாரா? ஒரு ஆய்வு செய்ய மாட்டார். உம்முல வந்துச்சுங்கிறதோடு என்ன செய்வார், ரபீ இப்னு சுலைமான் சொன்னார்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிந்தினதெல்லாம் அந்த கித்தாப்பில் உள்ளதை எடுத்து போட்டுருவார். உம்முல உள்ள கித்தாப்பில் என்னென்ன பேர் போட்டிருக்காங்களோ அதை எடுத்து போட்டு அறிவிச்சிருவார். அப்போ வந்து இந்த 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 சனதுகளை வந்து அவர் ஆய்வு செஞ்சது கிடையாது. அவர் குறிப்பிட்ட சனது வந்து அந்த ரபீ இப்னு சுலைமான் வரைக்கும் வருதில்ல, 30 பேர் 40 பேர் 25 பேர் வருவாங்க. மும்புட்டு பேரை தான் அவர் சொல்கிறார். இதுகளை வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸை முடிவு செய்யணுமா? இந்த ஹதீஸ் சரியாண்டு செய்வதாக இருந்தால் நீங்கள் என்னத்துக்காக வேண்டி இமாம் பெரிய சனதுக்கு போகிறீங்க? அதை விட கம்மியான சனதில் இருக்கும்போது அந்த இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களே, அதிலேருந்து முடிவு பண்ணிடலாமே. இப்போ இந்த ஹதீஸில் வந்து உதாரணமாக ரபீ இப்னு சுலைமான் நல்லவர், ஷாஃபி நல்லவர் நம்பகமானவர், மாலிக்கு நம்பகமானவர், நாஃபி நம்பகமானவர், இப்னு உமர் நம்பகமான சஹியான ஹதீஸ் ஆகிடுச்சில்ல. இந்த ஹதீஸை இந்த கிதாபில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆக்கலாம். ஏன் ஆக்கலாம்? இவர் போட்ட 25 பேரில் பல பேருக்கு அட்ரஸே இருக்காது. இவர் இந்த அர்பைன் போட்டிருக்கிறாரு, இவர் 25-30 அறிவிப்பாளர் குறிப்பிட்றாருல, இம்புட்டு பேருக்கு யாருன்னு தெரியுமா? பெரிய வரலாற்று நாயகர்களாக இருந்தார்களே, ஆனால் அவங்கள பற்றி ஏதாவது அங்கங்கே ஒரு குறிப்பு கிடைக்கலாம், எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த 25 பேரில்
ஒரு 5 பேருக்கு வேணால் கிடைக்கும், மீதி எல்லாம் மஜ்ஹூல். மீதி 20 பேர் என்னவாயிருவாங்க, மஜ்ஹூல் ஆயிடுவாங்க. அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இது மஜ்ஹூலாக இருக்கிறது, அதனால் இது லைஃப்னு நம்ம சொல்லலாமான்னா சொல்லாதீங்கிறார் இப்னு சலாஹ். இந்த கருத்தை தான் சொல்லும்போதே இவர் என்ன செய்கிற சனதை பார்க்கக்கூடாதுங்கிறாரு என்று வேறு மாதிரி திசை திருப்பிடுறாங்க. இப்னு சலாஹ் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், கிதாபுடைய வகைகளை பார்க்குறார். இந்த அஜிசாங்கிற வகை, அஜிசான்னா முந்தைய நூல்களில் எழுதப்பட்டதை வந்து காப்பி அடித்து எழுதக்கூடிய நூல்கள், அதில் அவர்கள் சனதை வந்து பெரிய பெரிய சனதாக அவங்க சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது அவங்க குறிப்பிட்ட சனதை வச்சுக்கிட்டு அதை முடிவெடுக்கணுமா, அல்லது புகாரி முஸ்லீம் திருமதின்னு அவங்க எடுத்தாங்கல்ல அந்த சனதுக்குள்ளே முடிவெடுக்கணுமான்னு கேட்டால் அதுக்குள்ளே முடிவெடுத்தால் போதும் தானே. இவங்க வந்து இதுலேருந்து சுட்டு தானே எழுதுகிறாங்க. இந்த சபீப்னு சுலைமான் வர்ற வரைக்கும் தான் அவங்க உஸ்தாதுன்னு வருகிறது. அதுக்கு பிந்தி உள்ளதெல்லாம் வந்து ரபீபுன் சுலைமான் எழுதி வச்சிருக்காருல அந்த புக்கில் உள்ளது அப்படியே எடுத்து போட்டாங்க. அப்போ இந்த சனதுகள் எல்லாமே சுடப்பட்ட சனதுகள், சுடப்பட்ட செய்திகள்னால் வேறு நூல்லேருந்து காப்பி அடிக்கிறது, அதாவது காப்பி அடித்த ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது இவருடைய இந்த அர்பைன்கிற கிதாப்பில் உள்ள இந்த சனதுகள் நமக்கு தேவைப்படுமா? இதுகளை வைத்து, இதில் சொன்ன இந்த பெயர்களை வைத்து இதில் யாராவது ஒரு ஆள், ஒரு போக்கான ஒரு ஆள், சரியில்லாத ஆள் அப்படின்னு வந்தாரையானால் இந்த ஹதீஸு சரி தவறுன்னு முடிவு எடுக்கலாமா? எனக்கு கூட உங்களுக்கு தெரியுதுல்ல, இதை வச்சுக்கிறவங்க மனசில். அப்போ தான் அந்த இப்னு சலாஹ் சொல்ல குறிப்பு உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி உதாரணங்கள் தான் இது. அதே மாதிரி இன்னும் சில 2-3 கூடுதலான ஹதீஸ்களை பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்ல தெளிவாக அவங்க இருக்கத்தான் சொல்கிறது. இதில் என்னென்னு கேட்டால், இப்னு அபி ஷைபாங்கிறவர், அவர்லாம் 235 உள்ளவர். முசன்னஃப் இப்னு ஷைபான்னு ஒரு கிதாப் இருக்கிறது. இவர் ஒரு ஹதீஸ் நூலை எழுதியிருக்கிறார். இவர் வந்து 235னா அந்த புகாரி முஸ்லிமா வந்து அந்த அறிஞர்களுடைய காலத்துக்கு நெருக்கமான காலத்தில் உள்ளவர். முசன்னஃப் இப்னு ஷைபா 235 உள்ளவர். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் ஒரு ஹதீஸை எழுதியிருக்கார், அவருடைய கிதாபில் இருக்குது. எந்த ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், ராஹிமூன இரஹமுஹுமுர் ரஹ்மான், இறக்கப்படக்கூடியவர்களுக்கு தான் ரஹ்மான் இறக்கப்படுவான். இரஹமு அஹ்லல் அர்லி, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இரஹமுக்கும் அன்பி சமா, வானத்தில் உள்ளவன் அதாவது இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் எங்கே இருக்குது? முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்கிறது. இதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் இப்னு உமர் அறிவிக்கிறார். இப்னு உமர் யாருக்கு அறிவிக்கிறார்னு கேட்டால், அதாவது இப்னு உமருடைய மகனுடைய ஒரு அடிமை அபு காபூஸ் அவர் அறிவிக்கிறார். அவர் யாருக்கு அறிவிக்கிறார்னு கேட்டால் அம்ர் இப்னு தீனார் என்பவருக்கு அறிவிக்கிறார். அவர் யாருக்கு அறிவிக்கிறார்னா சுஃபியான் இப்னு உயைனாக்கு அறிவிக்கிறார். சுஃபியான் இப்னு உயைனாவுடைய மாணவர் தான் இப்னு அபி ஷைபா. சுஃபியான் இப்னு உயைனான்னு பெரிய இமாம் சொல்லுவாங்கள்ல, அந்த இமாமுடைய மாணவர் இப்னு அபி ஷைபா, அவர் கேட்டு அறிவிச்சிடறார். அப்போ இப்னு அபி ஷைபா அவர்கள், அபூபக்கர் இப்னு அபி ஷைபா அவர்கள் 235 ஹிஜ்ரில் உள்ளவர்கள். அவங்களுக்கு சுஃபியான்ட்ட ஒரு ஹதீஸை கேட்குறாங்க. அவர் வந்து அம்ர் இப்னு தீனார்கிட்ட கேட்குறாரு. அவர் வந்து அபு காபூஸ் என்பவர்கிட்ட கேட்குறாரு. அவர் அப்துல்லா இப்னு உமர்கிட்ட கேட்குறாரு. அப்துல்லா இப்னு உமர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு என்று இந்த ஹதீஸுடைய சனதை அவர் போட்டிருக்கிறார். பூமியில் உள்ளவங்களுக்கு இரக்கம் பண்ணுங்கள்ன்று இந்த ஹதீஸை இவர் இன்னொருத்தர் இந்த அறிஞர் போட்டிருக்கார். இந்த அறிஞர் யார்? அஹ்மது இப்னு சதுருத்தீன் அபு தாஹிர் சலஃபி, அஹ்மது இப்னு முகமது இப்னு இப்ராஹிம் என்பவர் என்ன செய்கிறாரு? இவர் வந்து ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதாவது சங்கிலி தொடராக வந்திருக்கக்கூடிய 3 ஹதீஸுகள் அப்படின்னு போட்டு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், சின்ன சிற்று ஏடு. இவர் எந்த காலத்தில் உள்ளவர்னா 576 உள்ள ஒரு தாள். 576 உள்ளவர். அவர் வந்து 235 உள்ளவர். இப்னு அபி ஷைபாங்கிறவர் 235, இவர் 576, பாதிக்கு பாதி வித்தியாசம் இருக்கிறது. அவ்வளோ தூரத்தில் வர்றார் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதே ஹதீஸை அவர் நூலில் போடுறாரு. எப்படி போடுறாரு? ஈரஹமு மன்ஃபில்லர்ல ஈரஹமுக்கு மன்ஃபிசமாங்கிற அந்த ஒரு ஹதீஸை போடுறாரு. இவர் போடுவதாக இருந்தால் நீ எங்கேருந்து எடுத்தார்னு கேட்டால் இப்னு அபி ஷைபாவிட்டேருந்து தானே இவர் எடுத்திருக்கிறாரு. அப்போ இப்னு அபி ஷைபாவிட்டேருந்து எடுப்பதாக இருந்தால் இவர் வந்து எப்படி இப்னு அபி ஷைபாவோட ஹதீஸ் எடுக்க முடியும்? இவர் சனது காட்டுறதா இருந்தால் இப்னு அபி ஷைபாவுடைய அந்த மாணவராக இவர் இருந்தால் தானே எடுக்க முடியும். இவர் இப்னு அபி ஷைபாவுக்கு இவருக்கும் 300 வருஷத்துக்கு மேலே என்ன செய்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. அப்போ 300 ஆண்டு இடைவெளிக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆள் இப்னு அபி ஷைபாவுடைய கிதாபில் இந்த ஆதாரம் காட்டலாமன்னா இன்றைய காலத்தில் காட்டலாம்.
ஏன்னா புக்கு வந்துட்ட காலத்தினால இந்த அருக்கு புக்குன்னு காட்டிட்டு போயிடலாம். அந்த புக்குகள் வராத அன்றைய காலத்தில் இவர் இப்னு அபி ஷைபாவை ஆதாரம் காட்டுறதா இருந்தால் இப்னு அபி ஷைபாவுக்கு ஒரு சனது சொல்லணும். அவர் இப்னு அபி ஷைபாவுக்கு உனக்கு எப்படி தெரியும், அவர் இந்த மாதிரி பதிவு பண்ணி வச்சுருக்கிறாருங்கிற உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் எனக்கு இப்படி தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, சனதை பாருங்கள், இம்புட்டு இடமும் நம்ம பிளாங்காக இருக்குது, இந்த பிளாங்காக இருக்குது, இதில் இப்னு அபி ஷைபாவில் இந்த பிளாங்காக இருக்கிறதுலாம் உண்மை இல்லை, காலியாக இருக்குது, இந்த பேர்லாம் அதில் இருக்காது. இவர் என்ன பேரை சொல்கிறாரு, பெரிய பட்டியலே போடுறாரு. அக்பர்னா ஷேகுல் ஃபக்கீஹ் இமாமுல் ஹாஃபிலு பக்கீத்துல் மஷா இப்படிலாம் பில்டப் கொடுப்பாங்க. தன்னுடைய உஸ்தாதுக்கு வந்து இப்படியாக்கும் ஹாஃபிலாகிய திக்குத்தாக இமாமாகிய எஞ்சி இருக்கக்கூடிய அறிஞர்களில் மிக மகத்தானவராகிய அப்படி இப்படின்னு போட்டு என்ன செய்வாங்க, பட்ட பேர்லாம் கொடுத்து எனக்கு வந்து அவர் அறிவித்தார் அப்படின்னு ஒரு உஸ்தாதை சொல்கிறார். முர்த்தலா பின் முர்த்தலா இப்னு ஷேக்குங்கிறாரு. இதை வந்து அவருக்கு சொன்னாராம். அவருக்கு யார் சொன்னார்னா, அவருக்கு ஒரு இமாம பேர்கள்லாம் பட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாரு, அது ஒரு ஆள் அபு தாஹிர் சொன்னாருங்கிறார். இந்த அபு தாஹிர் யாருக்கு சொன்னார்ன்னு கேட்டால் முகமது ஜாஃபர் இப்னு அகமது என்பவர்கிட்ட சொன்னார். அவர் யார்கிட்டனா அபு நசர் என்பவர்கிட்ட சொன்னார். அவர் யார்கிட்ட கேட்டார்னு சொன்னால் அபு ஏலாட்ட கேட்டார். அவர் யார்கிட்ட கேட்டார்னா அபு ஹாமிதிட்ட கேட்டார். அவர் யார்கிட்ட கேட்டார்னா அப்துல் ரஹ்மான் பிஷர்கிட்ட கேட்டார். இப்படின்னு சொல்லி ஒரு 10 அறிவிப்பாளரை சொல்கிறார். இந்த 10 அறிவிப்பாளருக்கு பிந்தி சொல்கிற அறிவிப்பாளர் என்னன்னு கேட்டால் ஹதஸனா சுஃபியான் இப்னு உயைனான்னு வருது சிவப்பாக இருக்குல்ல, சுஃபியான் இப்னு உயைனா சொன்னார்ன்றது. இது சுஃபியான் இப்னு உயைனா தான் இப்னு அபி ஷைபாவுக்கு சொன்னவர். அந்த அதுதான் சுட்டு போடுறார். சுஃபியான் இப்னு உயைனா சொன்னார். அவர் யார்கிட்ட கேட்டார்னு கேட்டால் அந்த அமர் இப்னு தீனார், இந்த அமர் இப்னு தீனார்கிட்ட கேட்டார்னு வருது. அவர் யார்கிட்ட கேட்டார்னுட்டா அந்த அபு காபூஸ் வழியாக கேட்டார்னு வருது. அவர் யார்கிட்ட கேட்டார்னு கேட்டால் அந்த அப்துல்லா இப்னு அமர் இப்னு லாஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமர் அமர் இப்னு ஆஸ் வழியாக வந்துச்சு இப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்போ இந்த ஹதீஸ் எது, பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான், ரஹ்மான் வந்து இரக்கம் காட்டுறவங்களுக்கு தான் ரஹ்மான் அருள் புரிவான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை வந்து இவர் எழுதுகிறாரு. இவர் ஒரு சின்ன கித்தாப்பை போட்டு எழுதுகிறாரு. இதை எழுதுவதற்கு காட்டுற சனதில் வந்து அந்த ஹதீஸில் காட்டுற சனது எத்தனை, அப்துல்லா இப்னு அம்ர் ஒன்று, அபு காபூஸ் ஒன்று, அமர் இப்னு தீனார் ஒன்று, சுஃபியான் 4 பேர் தான். 5வது ஆளில் கித்தாப்புக்காரரு. அதுலேருந்து 5 பேரில் ரசூல்லாட்ட ஓடி போயிடுது. கித்தாப்பை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 4 பேரில் ரசூல்லாட்ட போயிருது. 4 பேர் போதும். கொஞ்சம் 235 வருஷமாக இருக்கிறதுனால 4 அறிவிப்பாளர்களே ரசூல்லாட்ட போய் தொட்டுடலாம். ஆனால் இவருக்கு தொட முடியாது. அப்போ என்ன செய்யணும், இவர் 500 சொச்சத்தில் வர்றவராக இருக்கிறதுனால 600க்கு நெருக்கமாக வந்துட்ட காரணத்தினால இவர் என்ன செய்கிறாரு, இந்த முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வந்து எடுக்கிறார்ல, அதை யார் உங்களுக்கு சொன்னாண்டா அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு ஒரு லிஸ்ட்டே போடுறாரு. மேற்கொண்டு ஒரு 10 அறிவிப்பாளர் கூடி போயிடுறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் குறித்து முடிவெடுக்க, இந்த ஹதீஸில் லெஃப்ட்டில் உள்ள ஹதீஸுக்கு அல்ல, ரைட்டில் உள்ள ஹதீஸை பற்றி முடிவெடுப்பதற்கு இந்த அறிவிப்பாளர் பார்க்கணுமா, அங்கே தேவையில்லை. இவர் சுட்டாது தானே, இவர் தான் எதுலேருந்து சுட்டாரோ அங்கே போய் பார்த்துட வேண்டியது தானே. இவருடைய இந்த 10 பேரில் வந்து பலவீனமானவராக இருந்தால் என்ன, இந்த 10 பேரில் வந்து நினைவாற்றல் கம்மியாக உள்ளவராக இருந்தால் என்ன, இந்த 10 பேரில் ஒரு ஆள் யாருன்னு தெரியாதால், அதனால் நமக்கு என்னென்ன நம்ம அதை எடுக்காமல் இதை எடுத்துகிட்டு போயிடலாமே. இவங்க பின்னாடி வந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதை தொகுக்கும் பொழுது அவங்க ஒரு சனதை போட்டு என்ன செய்கிறாங்க, தொகுக்குறாங்க. அவங்க இது வரைக்கும் தான் அவங்க சனது, இந்த சுஃபியான் இப்னு உயைனா வர்ற வரைக்கும் தான் அவங்க சனது. அதுக்கு பிறகு அந்த கித்தாபில் உள்ள சனது அப்படியே சுஃபியான் இப்னு உயைனா சொன்னாருங்கிற வரைக்கும் அவங்க சனது போட்டுருவாங்க. அதுக்கு பிந்தி உள்ள என்னென்னா கித்தாபில் உள்ள சனதை சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நமக்கு முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவை போதுமா போதாதா, இவ்வளோ ஆளுக்கு போதும்ல, இது முடிவுன்னா போதும்ல. சுஃபியான் நல்லவரா, ஓகே. அமர் இப்னு தீனார் நல்லவரா, ஓகே. அபு காபூஸ் நல்லவரா, ஓகே. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் நல்லவரா, ஓகே. முடிஞ்சு வச்சு கதை, சரியான ஹதீஸு. இதில் வந்துக்கிட்டு என்ன செய்யணும், இதுலேயும் அந்த சனதெல்லாம் வருது. மேற்கொண்டு 10 பேர் சொருவப்பட்டிருக்கிறது. அந்த மேற்கொண்டு 10 பேரையும் நீங்கள் வந்துட்டு ஆய்வு செய்யணுமான்னு கேட்டால் ஆய்வு செய்ய தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இந்த நூல் இது மாதிரியான ஆசிரியர்கள் வந்து அந்த முந்தைய நூல்களிலிருந்து அப்படியே சுட்டு அப்படியே போட்டார்களே தவிர இந்த சனதுகளை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக அவர் இருக்கவில்லை. அந்த கித்தாபுக்காரரை நம்பி அப்படி போட்டு விட்ருவாங்க. இப்னு ஷைபா தான் இதை போட்டார். இந்த அறிவிப்பாளர் தொடர்கள்லாம் அவர்கிட்ட தான் டீட்டெயில் வச்சுருப்பார். அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இவங்க ஆட்களை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு பிந்தி உள்ள விஷயங்கள்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டால் இப்னு அபி ஷைபாவில் இருக்கும். அப்போ இந்த நூல்களை பொறுத்த வரைக்கும்
தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூல்கள் இருக்குல்ல, அதாவது 500 வரைக்கும் உள்ளன்னு சொன்னேன்ல, எனக்கு சொன்னார்ன்ட்டு நேரடியாகவே அந்த ஹதீஸோட தொடர்புடையவர்கள் பதிவு செய்த நூல்கள். அந்த நூல்களுடைய தரம் வேற, அதிலேருந்து காப்பி அடித்து இவங்க ஒரு நூல் எழுதுகிறாங்கல்ல, இதுக்கும் அறிவிப்பாளர் வரிசை போடுவாங்க. ரெண்டையும் சமமாக நம்ம கருத முடியாது. ஏன்னு கேட்டால், இவர்கள் சொல்லக்கூடியது அந்த கித்தாபு வரைக்கும் அவங்க சனதை சொல்லிடுவாங்க. அதுக்கு பிந்தி உள்ளதெல்லாம் கித்தாபில் உள்ள சனதை சுட்டு தான் போடுறாங்க. இந்த சனதுக்கு அவங்க எந்த பொறுப்பாளரும் கிடையாது, அவங்களுக்கு அது சம்பந்தமே கிடையாது. அந்த கித்தாபில் அவர் எழுதி வச்சுவிட்டார். எழுதி வச்சதை வச்சு அப்படி எடுக்கிறாங்களே தவிர, அதை என்ன செய்யலை, அவங்கள்ட்ட கேட்டு நேரடியாக கேட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்யலை. அதனால் இப்படியான ஹதீஸ்களும் இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இப்படியும் சில ஹதீஸ்கள் இருக்கும். அதே மாதிரி ஏன்னா இன்னும் பல வகையான ஹதீஸ் இருக்குது. ஒரு 5-6 வகையை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை முடிச்சுப்பட்டு வந்தால் இதுலேயும் ஒரு இயல்பு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் அந்த கித்தாபுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் இதுவும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இயல்பு தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா பிரைட்டாக விளங்கும். இப்னு ஸலாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யும், பளிச்சென்று பிரைட்டாக தெளிவாக விளங்கும். அதே மாதிரி முஸ்னது அபூபக்கர் சித்திக் ஒருத்தர் புக் எழுதுகிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபூபக்கர் சித்திக் அவர்கள் வழியாக அறிவித்த ஹதீஸுகள் அது எந்தெந்த கித்தாபில் இருக்கு அங்கெல்லாம் போய் எடுப்பார். ஒரு ஹதீஸை புகாரில் எடுத்தார்னு சொன்னால் புகாரி வரைக்கும் உள்ள சனதை போடுவார். இன்னொரு ஹதீஸை போய் முஸ்லீமில் எடுப்பார். அந்த ஹதீஸை எழுதும்போது என்ன செய்வார்னா, அவர் போட்டுகிட்டே வருவார், முஸ்லீம் சனது வரைக்கும் போட்டுட்டு முஸ்லீமில் தூக்கி போட்டுருவார். இப்படியாக அபூபக்கர் சித்திக்குடைய அதில் முஸ்னது அப்படிங்கிற பேரில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இவர் எழுதினது யாருன்னு கேட்டால், அஹ்மது இப்னு அலியில் மருசிங்கிறவர் எழுதியிருக்கிறார். இவர் 290 300 உள்ளவர். 300 உள்ளவர்களும் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நேரடி சனது காட்டாமல் அவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு செய்தியை எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னு கேட்டால், அந்த செய்தி என்னன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் இப்னு அப்பாஸும் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொத்தில் எங்களுக்கு பங்கு இருக்குது, பிரித்து தாங்க அப்படின்ட்டு அபூபக்கர்ட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் உமர்கிட்ட கேட்பாங்க. அந்த செய்தியை சொல்லி இதில் நாங்கள் செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனதுக்கு யார் வாரிசு கிடையாதுன்னு சொல்லி அவங்க மறுத்துருவாங்க. இந்த ஒரு செய்தி புகாரி முஸ்லீம்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த சனதோடு உள்ள எந்த சனதை காட்டுறாரோ அந்த சனதோடு உள்ள ஹதீஸ் முஸ்னத் அபூ யஅலாவில் இருக்கிறது. புகாரியில் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது சனது வேறு. இவர் அங்கேருந்து சுடலை. இவர் எங்கேருந்து சுட்டிருக்காருன்னு கேட்டால், இவர் காட்ட அந்த அறிவிப்பாளர் வரிசையை பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பாளர் வரிசையில் உள்ளது முஸ்னத் அபூ யஅலாவில் இருக்குது. முஸ்னத் அபூ யஅலாவில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த செய்தியை பாருங்கள். முஸ்னத் அபூ யஅலாவில் இது அபூ யஅலாவோட இதெல்லாம் பிளாங்காக இருக்குதுலாம், அவர் சனதெல்லாம் போடல. இவர் 210 உள்ளவர். அவருக்கு 80-90 வருஷம் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ 210 உள்ளவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முஸ்னத் அபூ யஅலா ஒரு ஹதீஸை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, ஹத்தஸனா அபூ ஹைஸமா நமக்கு சொன்னார் அப்படிங்கிறாரு. இங்கேயும் பாருங்கள், ஹத்தஸனா அபூ ஹைஸமான் இருக்குது. இங்கே இருக்கிற ஹத்தஸனா அபூ ஹைஸமாங்கிறது அதே வாசகம் அப்படியே இருக்கிறது. அவர் சொல்கிறார், ஹத்தஸனா பிஷ்ர் இப்னு உமர் அஸ்-ஸஹ்ரானி, பிஷ்ர் இப்னு உமர் அஸ்-ஸஹ்ரானி நமக்கு சொன்னார்னு அவர் சொல்கிறாரு. இதுலேயும் இருக்கிறது ஹத்தஸனா பிஷ்ர் இப்னு உமர் அஸ்-ஸஹ்ரானின்றது இங்கேயும் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, ஹத்தஸனா மாலிக் இப்னு அனஸ் நமக்கு சொன்னார்னு சொல்லி அவர் சொல்கிறார். யார், இப்னு முஸ்னத் அபூ யஅலா சொல்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னா, ஹத்தஸனா மாலிக் இப்னு அனஸ்னு அவர் சொல்கிறார். இப்னு ஷிஹாபின் அப்படின்னு இவர் சொல்கிறார். அங்கே பார்த்தா முஸ்னத் அபூ யஅலாவில் பார்த்தா இப்னு ஷிஹாபின், இப்னு ஷிஹாபு சொல்கிறார். அவர் யார்கிட்டருந்து கேட்குறாருன்னா, மாலிக் இப்னு அவுஸ்கிட்டேருந்து கேட்குறாரு. அவர் உமர்கிட்டேருந்து கேட்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே வரும், மாலிக் இப்னு அவுஸ் வந்துருச்சா, உமரிடமிருந்து. அப்போ இந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், அலியும் உஸ்மானும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய சொத்தில் பங்கு கேட்டு உமர் அவர்களை சந்திப்பார்கள். உமருக்கு அவங்களுக்கு உரையாடல் நடக்கும். அப்போ அவங்களே ஒத்துக்குருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொத்துக்கு வாரிசு கேட்கக்கூடாது, யாரும் வாரிசு இல்லைன்னு உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது தெரியுமான்லாம் கேட்பார். ஆமாம்பாங்க. அப்போ எப்படிப்பா நீங்கள் பிரித்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி உமர் கொடுக்க மறுத்துருவார். ஏற்கனவே அபூபக்கர்ட்டையும் கேட்டீங்க, அவர் மறுத்து விட்டார், இப்போ என்கிட்டையும் கேட்குறீங்க, நானும் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், கொடுக்க மாட்டார். இது நமக்கு அந்த விஷயத்தை நம்ம குலஃபாயரா அந்த 10 சஹாபாக்கள் வரலாறுன்னு விளக்கியிருக்கிறோம், அதில் பார்த்துக்கிற வேண்டியதான். இப்போ நமக்கு தேவை என்னென்னு கேட்டால்,
இந்த சனதில் வருகிற இந்த ஒரு செய்தி முஸ்னத் அபு யவ்லாவில் இருக்குது. இதுலேருந்து இவர் எடுத்து சொல்லும்போது இந்த அபு ஹைதமாட்டேருந்து ஆரம்பிக்கிறார்ல, அபு ஹைதமாட்டை இவர் எப்படி கேட்பார்? அபு ஹைதமாட்டேருந்து கேட்டதாக சொன்னவரை யாருன்னு கேட்டால் முஸ்னத் அபு யாலா தான். அபு யாலா கித்தாபில் தான் இருக்கிறது. அந்த அபு யாலா கித்தாபில் உள்ளது கொண்டாந்து போடுவதற்கு அந்த கித்தாபை பார்த்து தான் இவர் அறிவிக்கிறார். யார்? இந்த அடுத்து வரக்கூடிய ஆள் யார்? அஹ்மது இப்னு அலி இப்னு சயீத் அல் காலில் மரூசி என்பவர் இவர் செஞ்சார்னு சொல்லி இப்படி இந்த சனது வருது. இதில் ஒரு 80 வருஷம் வித்தியாசமாக இருக்கிறனால ஒரு 2 பேர் கூட வர்றாங்க. 10 பேர் 15 பேர் கிடையாது. அபு யாலாவுடைய சனதில் ஒரு 5 பேர் வந்தாங்கன்னு சொன்னால் இவருடைய சனதில் 7-8 பேர் வர்றாங்க. 3 பேர் கூட வர்றாங்க. இப்போ நமக்கு 5 பேர்லேயே விஷயம் முடியும் போது இந்த 3 பேரை பற்றி நம்ம ஆய்வு செய்யணுமா? இந்த ஹதீஸில் 8 பேரை கொண்ட ஒரு சனது வருகிறது. 8 பேரில் 3 பேர் கொண்ட சனது இந்த நூல் ஆசிரியர் அவர் உஸ்தாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சனது. அதுக்கு பிந்தி வரக்கூடியதெல்லாம் முஸ்னத் அபு யாலாவில் இருக்கக்கூடிய ஒரு சனது. அப்போ முஸ்னத் அபு யாலாவில் ஒரு 5 பேரை கொண்டு இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்ட்ட போயிடுது. இந்த கித்தாப்பில் 8 பேரை கொண்டு போகுதுன்னு சொன்னால் நம்ம ஏன் அந்த 8 பேரையும் போட்டு தேடிட்டு தெரியணும்? இவர் தனி நூலாசிரியர் கிடையாது, இவர் காப்பிடிக்கிறவர் தானே. இவர் தனியாக ஹதீஸ் தொகுத்த நூலாசிரியர் கிடையாது. முஸ்லீமில் ஒன்று எடுப்பார், புகாரில் ஒன்று எடுப்பார், திருமதியில் ஒன்று எடுப்பார், அபு யாலா ஒன்று எடுப்பார். இப்படி எடுத்து எழுதக்கூடியவர்கள் அந்த நூல் வரைக்கும் உள்ள ஒரு சனதை அவங்க போடுவாங்க. அது 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் காலத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போகும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செய்யும் பொழுது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் இந்த சனதை பார்க்கணுமா? இதுதான் இந்த 2வது பாயிண்ட்டுங்கிறது இவர் சொல்ல போகிறார். இப்னு சலாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்னத்தையெல்லாம் அவர் வச்சு சொல்கிறாருங்கிறக்க வேண்டிய என்னென்னத்தையெல்லாம் அவங்களை மென்ஷன் பண்ணி மனசில் ஆனால் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் கொஞ்சம் குழப்பி விட்டுறாரு. வேறு அர்த்தம் வர்ற மாதிரி அந்த வார்த்தையை போட்டதில் வேறு மாதிரி அர்த்தம் எடுக்கிற மாதிரி ஆளாளுக்கு பிடிச்சி குதறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் முதல்ல இந்த என்ன மாதிரிலாம் இருந்துச்சுன்னு விளங்கி கொண்டா தான் இந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பார்க்காம அந்த காலத்துக்கு போயிடணும். அந்த காலத்துக்கு போய் பார்த்தா தான் இதெல்லாம் தேவையானு தெரியும். இந்த காலத்தில் தேவையில்லை. இந்த காலத்தில் அபு யாலாவில் உள்ளதை சொல்வதற்கு இந்த 5 பேரோட முடிக்குமே நம்ம என் கூட ஒரு 3 பேரை சேர்க்கணும். அதை நம்ம எடுக்க தேவையில்லை. அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இதை என்ன செய்கிறோம், உங்களுக்கு இப்படிலாம் ஒன்று இருந்துச்சுங்கிற உதாரணத்தை காட்டுறோம். அப்போ இது அபு யாலாவில் ஹதீஸ் என்னன்னு கேட்டால் அந்த சொத்து பிரித்து கேட்ட விஷயம் அதில் அபு ஹைசமான் வர்றதுல இருந்து உள்ள சனது பூராவுமே அபு யாலா, அதில் உள்ள மத்தன் பூராவுமே அபு யாலா. அப்போ இந்த 3 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்தது இவருக்கு அந்த அபு யாலாட்டந்து எப்படி கிடச்சிச்சு? அபு யாலா கித்தாபை அவருடைய ஒரு ஆசிரியர் காட்டுறாரு, அவர் ஆசிரியர் காட்டுறாரு, அவர் காட்டுறாரு. அதுலேருந்து எழுதி வைத்து கொண்டு இவர் தொகுத்து என்ன செய்கிறாரு, ஒரு புத்தகமாக போடுறார். இந்த மாதிரி இன்னும் சில வகை இருக்கிறது. அதுகளை பார்த்து முடிச்சுப்பட்டு வந்தால் தான் பூரணமான விளக்கம் கிடைக்கும். இந்த இப்னு சலாஹ் சொல்வதை பூரணமாக புரிந்து கொள்வதற்கு இந்த விவரங்கள் இந்த மாதிரி ஹதீஸுகளில் நீங்கள் பணங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை வைத்து நீங்கள் முடிவு செய்யாதீர்கள்ன்றவுடனே அதை வச்சு முடிவு செய்யாமல் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம கேட்போம். அப்படி தான் சொல்கிறார். என்ன செய்கிறாரு, இந்த சனதுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை வைத்து பண்ணாதீங்க, முந்தி சொன்னவங்க வச்சதை பண்ணுங்கன்னு சொல்கிறார்ல. அது எப்படி பண்ணாமல் இருப்போம், சனதை வச்சு தானே பண்ணுவோன்ட்டு இப்படி எனக்கு முடக்க விளங்கிக்கிறாங்க. அவர் சொல்வது என்னன்னு கேட்டால் இந்த சுய சனது இல்லாமல் சுட்டு போட்ட சனதை சொல்கிறார். சுய சனதுகளுக்கு அவர் சொல்லலை. சுய சனதோடு எழுதினவர்களுக்கு அந்த அறிவிப்பாளர்களை வச்சு தான் முடிவு செய்யணும். சுட்ட சனதுகளாக இருந்தால் அந்த எதிலிருந்து சுட்டாங்களோ அங்கே உள்ளதை பார்த்தா போதும். இவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்த ஆளுக்கு தேவையில்லைன்ற சாராம்சம் தான். இதைத்தான் அவர் சொல்கிறார் என்பதை வழங்குவதற்கு என்னென்ன வகையெல்லாம் உள்ளடக்கி சொல்கிறார் என்பதற்கு இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரங்களில் பார்த்துட்டு இது நல்லா இது புரிந்து கொண்ட பிறகு அந்த பாராவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக தண்ணி மாதிரி வழங்கும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.